எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய இனிய நண்பர் கல்கணேஷ் அவர்களுக்கும், அன்புள்ளம் கொண்ட ஷீனாமணின் அவர்களுக்கும், அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கும் தேவ் அவர்களுக்கும் மற்றும் இங்கு குழுமி இருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். போன வருஷம் இதே இடத்துல டெவில்ஸ் நைட் அப்படிங்கிற படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம். கல்கணேஷ் சொன்ன மாதிரி நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் அதுக்கு உண்டான சப்போர்ட் கொடுத்ததுனால உலகம் பூரா இருக்கிற எல்லா தமிழர்களும் படம் எப்போ வருது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் நிறைய கிராஃபிக்ஸ் போர்ஷன் நிறையா இருக்கிறதுனால அது டிலே ஆகி இப்போ தான் ரெடி ஆகிருக்கு. ஏன்னா அது க்ரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட் அதனால் அது கொஞ்சம் ரெடி ஆகி இப்போ தான் செப்டம்பர் அக்டோபரில் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த படம் ரிலீஸு. அடுத்து இந்த படம் இந்த ஆண்டு இறுதியில், அதாவது போன ஆண்டு இறுதியில் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டார். இந்த படம் டெட்ராய்டில் தான், போன படமும் டெட்ராய்டில் தான் எடுத்தோம், மிஷிகன் ஸ்டேட்டில், அமெரிக்காவில். இந்த படமும் மிஷிகன் ஸ்டேட்டில் டெட்ராய்டில் தான் எடுத்தோம். என்ன வித்தியாசம்னா, இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஊரில் 40 டிகிரி வெயில் அடிக்குது, அங்கே -13 டிகிரியில் போய் நான் நடித்தேன். அதுதான் எனக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. ரொம்ப குளிர், அந்த ஒரு நிமிஷம் கூட வெளியே நிற்க முடியாது. ஆனால் அந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு அது கொஞ்சம் ஜாக்கிங்கெலாம் போனாங்க, பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. பட் நமக்கு நம்மளுடைய நேச்சருக்கு அது கஷ்டமான விஷயம். இருந்தாலும் அதுக்குண்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுக்கிட்டு தான் அதை ஆக்ட் பண்ணோம். பட் நல்லா அந்த புதிய அனுபவமாக இருந்தது. இந்த 2வது படத்துக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த நேரத்தில் அன்பு சகோதரர் கல்கணேஷ்க்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். போன படத்தில் மியூசியம் கியூரேட்டராக ஆக்ட் பண்ணேன். அப்போது ஆங்கிலத்தை உரையாடி பேசக்கூடிய ஒரு அனுபவம் கிடைச்சிது. இப்போ இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் நடிகைகள் கூட நெருக்கமாக நடிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மேபி அடுத்த படத்தில் ஹீரோவுக்கு நெருக்கமாக நடிக்கக்கூடிய கதாபாத்திரம் கிடைக்கலாம். மேபி அதுக்கு அடுத்த படம் ஹீரோவாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலாம். அப்போ ஹீரோயினோட நெருக்கமாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா கிடைக்கலாம். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, நான் முதல்ல புதுநிலப்பு நாத்தினுடைய குருநாதர் பாரதிராஜா படத்தில் 27 வயசுலேயே 60 வயசு கிழமை வேஷம் தான் எனக்கு கிடைச்சிது. 60 வயசு கிழமை வேஷம் நடித்து அந்த படத்தில் வில்லனாக நடித்து, அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 10-15 படங்கள் வில்லனாக நடித்து, அதுக்கப்புறம் கிழக்கு சீமைங்கிற படத்தில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஹீரோவாக நடித்து, சிவலப்பேரி பாண்டியனுடைய 27வது படத்தில் ஹீரோவாக நடித்து, அப்புறம் தொடர்ந்து ஹீரோக்கெலாம் நடித்து, அந்த மாதிரி ரிவர்ஸ் கியர் போட்டு வந்தேன். இதுலேயும் அதே மாதிரி இப்போ நடித்த முதல் படம் டெவில்ஸ் நைட்டு. இதில் சின்ன சின்ன கதாபாத்திரம் நடிக்க ஆரம்பித்து இனிமேல் பெரிய ரோலாக கிடச்சி திருப்பி ஹீரோ ஆயிடுவோங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஹாலிவுட்டில் இப்போ என்ட்ராயிருக்கேன். உங்களுடைய அன்பும் ஆதரவு இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது நடக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் நினச்சாலும் அது நடந்திருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் 81ல் கல்லூரி படிக்க தொடங்கிய காலகட்டத்தில் நாங்கள் ஒரு 4 நண்பர்கள் ரொம்ப நெருக்கமாக இருப்போம். இந்த 4 நண்பர்கள் நாங்கள் திருச்சியில் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரொடியூசரும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரும் ஒரு காலேஜ் சப்ஜெக்ட் இருக்குது, நீங்கள் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்களை கேட்டாங்க. எனக்கு அப்போ நடிக்கணும்னு ஆசை இருந்தால் கூட ஐயோ வீட்டிலலாம் விடமாட்டாங்க, அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். 81ல் இது நடந்தது. 91ல் என்னுடைய குருநாதர் பாரதிராஜா மூலியமாக தமிழ் திரைப்படத்துறைக்கு புதுநிலப்பு நாத்தில் படத்தில் அறிமுகமாகி வெளியே வந்துருச்சு. 91ல் நான் முதல்ல சொந்தமாக வீடு வாங்குகிறேன். வீடு வாங்கும்போது ராயப்பேட்டையில் வாங்கினேன். நிறைய நண்பர்களுக்கு எல்லாம் தெரியும் நான் ராயப்பேட்டையில் இருந்தேன்னு. அப்போ இருக்கிற நண்பர்கள்லாம் என்ன சொன்னாங்க, என்ன நீ சினிமா நடிகன் ஆகிட்ட, போய் சாலிகிராமம், ஒரு வடபழனி, கோடம்பாக்கம், வளசரவாக்கம் அந்த ஏரியாவில் வீடு வாங்காமல் நீ போய் இங்கே வீடு வாங்குற ராயப்பேட்டையில் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைப்பா நான் என்றைக்கா இருந்தாலும் கோட்டைக்கு போக வேண்டிய ஆள். ஏன்னா எங்கள் மாமா இப்போ மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தாங்க, KN நேரு. அவர்கிட்ட நான் மினிஸ்டர் பிஏவாக இருந்ததுனால நான் மினிஸ்டர் பிஏவாக கோட்டைக்கு போக வேண்டியிருக்கு. அதனால் அந்த அர்த்தத்தில் நான் என்றைக்கா இருந்தாலும் கோட்டைக்கு போக வேண்டிய ஆளையா, டக்குனுங்க இருந்தால் 10 நிமிஷம் பீச் ரோடை பிடிச்சேன்னா கோட்டைக்கு போயிடுவேன் அப்படின்னு நான் 91ல் சொன்னேன். அது என்னமோ தெய்வாதீனமாக நடந்து 2001ல் உலகத்திலே பெரிய தொகுதியில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏவாக நானே கோட்டைக்கு போயிட்டேன்.
2001 அமெரிக்காவில் என்னுடைய நெருங்கிய நண்பர் வந்து மியாமியில் வந்து ஒரு சிவா விஷ்ணு டெம்பிள் கட்டுறதுக்காக அதை கட்டி முடிச்சுட்டு கும்பாபிஷேகத்துக்கு என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாரு. நான் வாழ்க்கையில் முதல்ல 2001 ஆஃப்டர் இந்த 9/11 கிராஷ்க்கு அப்புறம் நான் வந்து நவம்பர் எண்டில் நான் போகிறேன். போகும்போது முதல்ல என் வாழ்க்கையில் அமெரிக்காவுக்கு போகிறேன். அப்போ மலேசியன் ஏர்லைன்ஸில் போகிறேன். போயிட்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் போய் இறங்க போகிறேன். லாஸ் ஏஞ்சல்ஸில் இறங்க போனால் ரொம்ப நேரம் ஃப்ளைட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது அந்த சிட்டி மேலே. என்ன இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணால் அவ்வளோ பெரிய சிட்டி அது லாஸ் ஏஞ்சல்ஸ். அந்த சிட்டியை பார்க்கும்போது அப்படி ஜன்னல் ஓரமாக உட்காந்து அப்படி பார்க்கும்போது என்னமா இருக்குது இந்த நாடு, வாழ்ந்தா இந்த மாதிரி நாட்டில் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். 2001 ஆசைப்பட்டேன். தெரிஞ்சோ தெரியாமல் 2011 நானே வீடு வாங்கி அமெரிக்காவில் போய் நானே செட்டில் ஆகிட்டேன். இது என் வாழ்க்கையில் நான் நினச்சது பூரா நடந்திருக்கு. அது மாதிரி இப்போ 2021 ஒன்று நினச்சிருக்கேன், நிச்சயமாக நடக்குன்னு நினைக்கிறேன். அன்பு சகோதரருடைய அந்த ஆதரவோடு நிச்சயமாக அது நடக்குன்னு நினைக்கிறேன். அந்த அர்த்தத்தில் அதை சொல்கிறேன் நான். அதனால தான் சொன்னேன் நான், நிச்சயமாக வந்து அடுத்து இன்னும் மேலும் இன்னும் ஒரு நிறைய கதாபாத்திரங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு வரும் அப்படின்னு. போன படத்துக்கு அதே மாதிரி நீங்கள் கொடுத்த ஆதரவோடு இந்த படத்துக்கு இதே மாதிரி ஆதரவு கொடுக்கணும். இன்னொரு பெருமையான விஷயம் என்னென்னா, தமிழ் நடிகர்கள் யார் இது வரைக்கும் ஆங்கில படத்தில் ஹாலிவுட்டில் இது வரைக்கும் நடித்ததாக எனக்கு தெரியல. யாராவது நடிச்சிருக்காங்கன்னு தெரியல. ரஜினி சார் மட்டும் நடித்ததா, அது வந்து மைசூரில் ஷூட்டிங் பண்ணதாக சொன்னாங்க. பிளட் ஸ்டோன் ஒரு படம். அதுக்கப்புறம் யாரும் வந்து இங்கேருந்து போய் முழுமையாக அமெரிக்காவில் போய் அந்த மாதிரி நடிக்கலை அப்படின்னு. கமல் சார் வந்து நிறைய படம் வந்து அங்கே போய் எடுத்திருக்காரு நம்ம படங்களை. பட் ஆங்கில படத்தில் எதுவும் நடிக்கலை. அந்த வகையில் ஒரு தமிழங்கிற முறையில் நான் போய் ஆங்கில படத்தில் நடித்தேங்கிற ஒரு பெருமை எனக்கு இருக்குது. நான் எப்படி உலகத்திலே பெரிய தொகுதி எம்எல்ஏவாக இருந்தேன், அப்புறம் எம்பியாக இருந்தேன், இந்தியாவுக்கே மந்திரியாக இருந்தேன். அதுவுமே பார்த்திங்கன்னா எம்எல்ஏவும் எம்பியாகவும் திரைப்படத்துறையிலேருந்து நான் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது, ரெண்டுமே நான் தான் இருந்தேங்கிறது எனக்கு ஒரு பெருமையான விஷயம். மத்திய அமைச்சராக அவர் இருந்தேங்கிறது நான் தான் பெருமையான விஷயம். அதே மாதிரி இன்றைக்கி ஆங்கில படத்தில் நடிச்சிருக்கேன், அது எனக்கு பெருமையான விஷயம். எல்லாம் உங்களால் வந்தது. உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றென்றும் எனக்கு வேண்டும் என்று கேட்டு, இந்த நல்ல நேரத்தில், இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் என்னையும் அழைத்து பெருமைப்படுத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.